இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட மேக்ஸி ட்ரெஸ்ஸோட ஸ்கர்ட் பார்ட் தான். நம்ம ஒரு சேரீலேருந்து இப்போ நீங்கள் வந்து மேக்ஸி கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேரீயோட பல்லு அண்டு ப்ளவுஸ் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. பார்டருமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும், 2 சைடு பார்டர் இருந்தால். ஸோ இப்போ நான் வந்து சர்க்குலர் தியரி உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஆஃப் சர்க்குலர் பேட்டர்னில் போட போகிறோம், மெயின் ஃபேப்ரிக் வந்து ஃபுல் சர்க்குலரில் போட போகிறோம். ஸோ இது ஆஃப் சர்க்குலர்னால் நம்மளோட லைனிங்கை நம்ம நார்மலாக 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ட்ரையாங்குலர் ஷேப்பில் போட போகிறோம். ஃபேப்ரிக் எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ஹாஃப் சர்க்கிள் அப்படின்னா என்னோடய ரேடியஸ் வேல்யூ வந்து 14. ஸோ 14 இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு தான் இருக்கும். அந்த ஃபோல்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா நம்ம யோக் பார்ட்டோட வச்சு ஜாயின் பண்ணும்போது ஓரம் தனியாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 பார்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை 2 தனித்தனியாக ஜாயின் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி. இது வந்து நமக்கு 2 ஃபோல்டு வரும். நம்ம ஃபஸ்ட்டு நேராக இருக்க ஃபேப்ரிக்கை ஒரு டைம் மடிக்கிறோம். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் 2 ஃபோல்டு வரும். 4 லேயர்ஸாக நம்மளோட ஃபேப்ரிக் இருக்கும். இப்போ இதனுடைய ஆர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் சர்க்கிளுக்கு 14 இருந்தது, ஃபுல் சர்க்குலர்னால் 7 தான் வரும். ஏன்னா நமக்கு இதில் லேயர் வந்து டபுளாக இருக்கும். ஸோ நமக்கு 4 லேயருங்கனால அப்படியே அதில் பாதி தான் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கட் பண்ணும்போது தப்பாக கட் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் 7க்கு வச்சுட்டு மேலே ஃபுல் ஹைட்டு நம்ம வந்து லைனிங் வந்து ஃபுல் ஹைட் நம்ம எடுக்கணும். ஏன்னா சேரீ பாட்டுக்கு வந்து நம்ம பார்டர் தனியாக அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், அழகாக நம்மளோட சர்க்குலர் பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஆஃப் சர்க்குலர்னால் இந்த நம்ம ரைட் ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த அவ்வளோ மட்டும்தான் இருக்கும். அதையே நம்ம 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். இது வந்து ஃபுல் சர்க்குலருங்கனால நம்மளோட ஃபுல் சர்க்குலருமே நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மினியேச்சராக ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பேப்பரில் கட்டிங் போட்டு பாருங்கள், ரொம்பவுமே உங்களுக்கு புரியும். டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களாலேயே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நம்மளோட சர்க்குலர் தியரி. இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நான் லைவ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீடு இருக்குவீங்க கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்டாக ஹெட்லைன் போட்டு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டோட்டல் வந்து 2 இன்ச்சஸ். ஸோ அது பார்ட்டோட 15, நமக்கு இருக்கிற ஸ்கர்ட் பார்ட்டோட ஹைட் 37 வரும். இந்த ஹைட் வந்து 4 இன்ச்சஸ். ஸோ 2 பார்டர் இருக்குது, டாப்பு பாட்டம். டோட்டலாக எனக்கு 8 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் 8 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 29 ஹைட் வருது. ஸோ நான் வந்து இப்போ 4 இன்ச்சஸ் மட்டும்தான் நான் கம்மி பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நான் வந்து ஹைட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து நமக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும். இந்த 29 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபேப்ரிக்கில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இப்போ நம்ம லைனிங் கிளாத்து இப்போ ஜஸ்ட்டு சாரீ மாதிரி 2ஆக மட்டும் ஃபோல்டு பண்ணி கீழே லே பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு பார்க்க செவ்வகம் டைப்பில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபோல்டிங் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு விரல் மட்டும் வச்சு காட்டினேன். அந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 சைடு கார்னரில் இருந்து நம்ம எந்த சைடு வேணால் எடுத்து போடலாம். நீங்கள் எப்போவுமே நீங்கள் எந்த நம்மளோட ஃபோல்டிங் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழேருந்து எடுத்து போட்டிங்கன்னா மீதி எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம எவ்வளோ அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக மார்க் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள். லைனிங்கில் நம்ம ஃபுல் லென்த் எடுத்துக்கணும். நமக்கு 37 நம்மளோட லென்த்து. நீங்கள் மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். மேலே சீமும் நமக்கு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்பயே கொடுத்துருவோம். ஸோ இப்போ நமக்கு 7 வருது அப்படின்னா 6.5லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்ஸஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறத போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் பீஸ் தான் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும், கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் மீதி கட் பண்ணதுக்கு மீதி கீழே இருக்கிறத நீங்கள் மேலே போட்டு கை வச்சு பார்த்தீங்கன்னாவே நமக்கு கீழே எவ்வளோ தூரம் துணி இல்லைங்கிறது தெரியும். ஸோ நேரில் நல்லாவே நமக்கு இது வியூ ஆகும். உங்களுக்கு கேமராங்கனால தெரியல, அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் சரி சைட்லேயும் சரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு மறுக்க இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த சர்க்குலர் பேட்டர்ன் ஆல்ரெடி ஒரு ஃபுல் சர்க்குலர் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின் போடாமல் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக போயிடும். நீங்கள் எக்ஸாக்ட் அளவு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மேலே கீழே ஏற்றம் இறக்கம் வரும், அது சரியாக வராது. இப்போ பாருங்கள், நான் டாப்லையும் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அழகாக நம்மளோட ஆஃப் சர்க்குலர் நமக்கு சூப்பராக தெரியும் பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளோட லைனிங் கட்டிங் பார்ட்டு.
இந்த ஃபோல்டிங் சைடை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நான் எடுத்திருக்க சாரியோட பாட்டு சாரியில் இருக்க பார்டரை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 2 ஃபோல்டிங் 4 லேயர்ஸையும் நம்ம சுருக்கமே இல்லாமல் நீட்டாக கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எங்கேயாவது சுருக்கம் இருந்தால் ஒரு டைம் நம்ம இப்படி போட்டு அயன் பண்ணிக்கிட்டால் இன்னுமே பெஸ்ட்டு தான். இப்போ இதனுடைய ஆர் வேல்யூ வந்து எனக்கு 7 இன்ச்சஸ். ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 6.5ல் மேலே ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளோட சீம் ஸ்டிச்சிங்க்கான சீம். ஸோ இதில் டோட்டல் ஹைட்டு வந்து நான் 37 தான் எடுத்திருக்கேன். என்னோடய பார்டர் எக்ஸ்ட்ரா தான் அட்டாச் பண்ண போகிறேன். நான் வந்து 2 பார்டரையும் ஒன்றா அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்து நமக்கு வந்து அது லென்த் வந்து 10. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே பார்டர் சிங்கிளாகவே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி அப்படிங்கிறனால நம்ம சேரீயோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதனோட ஈக்குவல் லென்த்துக்கு வருது. அது எனக்குமே கட் பண்ணும்போது தெரியாது, ஸ்டிச்சிங் ப்ராசஸில் தான் எனக்கு அது தெரிஞ்சுது. நான் 2 பார்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டேன். மறுபடியும் பிரிச்சுட்டு தான் சிங்கிளாக நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இன்னொரு ஆள் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிறைய நிரப்பிட்டு இந்த மாதிரி டேப் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபுல் லென்த்தை நம்ம ஈஸியாக கஷ்டப்படாமல் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 37 + 1 இன்ச்சை நான் வந்து மடித்து தைக்கிறதுக்காக விடலை. 1/2 இன்ச் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். பார்டர் அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக நீடு இருந்தால் நீங்கள் அந்த 1/2 இன்ச் விடலாம். எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வேணும்னு. இல்லைன்னா நம்ம அந்த 1/2 இன்ச் ஒன்றும் பெருசாக நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டேன். எனக்கு பாருங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் எனக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையில்லை. என்னோடய ஹைட்டுக்கும் அந்த ஃபேப்ரிக்கும் கரெக்டாக இருந்தது. இல்லைனாலும் உங்களுக்கு இந்த அட்டாச் பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்கு மேல் ஹைட்டில் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஒட்டு போட்டாலும் பரவாயில்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து லைனிங் ஃபேப்ரிக் போட்டோமோ அதே மாதிரி ஒட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதில் 2 ஃபோல்டிங் 4 லேயர்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஃபோல்டிங் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்படியே நம்ம வச்சு பிரித்து காட்டுறோம் பாருங்கள், ரொம்ப அழகாக நமக்கு நம்மளோட ஃபுல் சர்க்குலர் நமக்கு வியூ ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா இது ஆஃப் சர்க்குலர். இதை நீங்கள் 2ஆக பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் 3 பீஸ் நமக்கு கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் ஈஸியாக காட்டியிருந்தேன். தேங்க்யூ.